அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷாபான் 15 3 யாசீன், ஷாபான் 15 3 யாசீன்கள் ஓதுவார்கள். அந்த 3 யாசீன்களுக்கும் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒரு யாசீன் பலாய் முசீபத்து நீங்குவதற்காக, அடுத்த யாசீன் ஆயுள் நீடிப்பதற்காக, மூன்றாவது யாசீன் எதுக்கு மூணாவது யாசீன் ரிஸ்க் விஸ்தீரணம் அடைவதற்காக, உணவில் அபிவிருத்தி பரக்கத்து ஏற்படணும், இதுக்கு ஒரு யாசீன். இரண்டாவது யாசீன் ஆயுள் நீடிப்பு அடைய வேண்டும், ஆயுள் வாழ்நாள் நீடிக்க வேண்டும். மூணாவது யாசீன் பலா முசீபத்து நீங்க வேண்டும். உண்மையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்திருந்தால் நாங்கள் செய்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்ன ரொம்ப ஆர்வத்தோடு ஆசையோடு என்ன செய்யணும், சொல்லணும். பிரச்சனை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தார்களா? சகோதரர்களே, புதிதாக மார்க்கத்தில் அது வணக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு கொள்கை ரீதியான ஈமானிய ரீதியான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தராத ஒன்றை நாம் உருவாக்கினால் அங்கு மறைவான ஒரு அர்த்தம் என்ன சொல்கின்றோம், நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தது போதாது இல்லைங்களா? எனவே நாங்கள் கூடுதலாக என்ன செஞ்சுக்கிறோம், இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போதாது என்று நினைக்கிறோம். அல்லது அல்லாஹ் சொல்லியிருப்பான், நபி அவங்க எங்களுக்கு சொல்லாமல் மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நாங்கள்லாம் இப்படி இபாதத் செய்கிறோமே, அப்போ அல்லாஹ் இதை நபிக்கு சொல்லி கொடுத்தா இருப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்து விட்டார்கள், எங்களுக்கு சொல்லித்தராமல் மறைத்து விட்டார்கள். எனவே நாங்கள் இதெல்லாம் புதுசாக என்ன செய்ய வேண்டியதாகிறது, உருவாக்க வேண்டியதாக இருக்கின்றது. சகோதரர்களை, இபாதத்து செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும், சந்தேகம் இல்லை. இபாதத்தில் ஆர்வம் அதிகமாகவே இருக்க வேண்டும். நாம் படைக்கப்பட்டதே இதற்காகத்தான். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கின்றான், நாங்கள் மனுஜின் வர்க்கத்தை படைத்தது எம்மை வணங்குவதற்காகத்தான். என்ன இபாதத்து என்றால் என்ன அர்த்தம்? அது இஸ்லாத்தில் விசாலமான அர்த்தம். மொத்த வாழ்க்கையுமே என்னதான், இபாதத்து தான். அப்போ இபாதத்துக்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் லைஃப்ட பர்பஸே இதுதான். அதனால் கவனமாக இருக்கணும். இபாதத்தை விட்டுட்டு துனியாவுடைய காரியங்களில் ஒருவர் ஈடுபடுகிறார் என்றால், அதாவது அவர் ஈடுபடக்கூடிய அந்த காரியத்தினால் சொல்லப்பட்ட மார்க்கத்தினுடைய அடிப்படையான அமல்கள் தவறி போகிறதாக இருந்தால், உதாரணமாக தொழிலின் மூலமாக ஒருவருக்கு 5 நேரம் தொழுக கிடைக்கிதில்லை. தொழில் லைஃபுக்கு அவசியம் இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் விளங்க வேண்டும், அதை விடவும் நமக்கு அவசியம் எதை, எங்களுக்கு 5 டைம்ஸ் தொழுக. நாங்கள் எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம், ஜாப் செஞ்சால் தான் என்ன செய்யும், திங்க கிடைக்கும். சொல்லி ஜாப் செஞ்சால் தான் என்ன செய்யும், சாப்பாடு கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹு தாலா அதை காரணமாக வைத்திருக்கின்றான், சந்தேகம் இல்லை. இது வெளிப்படையில் கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு காரணம். ஆனால் மறைமுகமான காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய காரணங்கள் மறைமுகமாக எத்தனையோ காரணங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தான், அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினான். இன்னென்ன காரியங்களை நீங்கள் லைஃப்பில் கடைபிடிப்பீங்க என்று சொன்னால், அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ரிஸ்க் விஸ்தீரணம் கிடைக்கும், ரிஸ்க் இலகுவாக்கப்படும் என்பதை நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு விளக்கி சொன்னான். இப்போ அதில் ஒன்று தான் நபி சொன்னது என்ன, யார் தனது குடும்ப உறவை பேணுவாரோ, சொன்னாங்க யாருக்கு ஆசை இருக்குமோ, தனது வாழ்நாளில் நீடிப்பு ஏற்பட வேண்டும், வாழ்நாளில் நீடிப்பு ஏற்பட வேண்டும், தனது ரிஸ்க்கு விஸ்தீரணமாக்கப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்படுவாரோ அவர் தன் குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும்னு சொன்னாங்க நபி. இப்போ யாராவது இதில் ரிஸ்க் இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோமா? குடும்பத்தை சேர்ந்து நடந்தால் எனக்கு ரிஸ்கில் அபிவிருத்தி பரக்கத்து, அதுவும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி. அது இல்லைங்களா, அந்த ஏர்னிங் சிஸ்டத்தில் அதுவும் உண்டு. குடும்பத்தை சேர்ந்து நடங்க, இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். இதை விளங்குறோமா நாங்கள்? இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் நபியை பார்த்து சொல்கின்றான், நபியே உம் குடும்பத்தவர்களுக்கு தொழுமாறு கட்டளை பிறப்பீராக. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, குடும்பத்துக்கு தொழுமாறு சொல்லுங்க. வஸ்தபிர் அலைஹா, நீரும் அந்த தொழுகையை நியமமாக தொடர்ந்தியாக செய்து வாரும். அல்லாஹ் சொல்லி போட்டு, லா நஸ்அலுக ரிஸ்கா, உம்மிடம் நாம் உணவு கேட்கவில்லை, நஹ்னு நர்சுகுக், நாங்கள் தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுங்க, நாங்கள் உங்களுக்கு உணவு தாரோம் என்று சொல்லி தொழுகையையும் உணவையும் அல்லாஹ் ஏன் டச் பண்ணினான்? தொழுகையும் உணவும் ஏன் ஒரு இடத்துல சேர்த்து சொல்லப்பட்டது? நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரிஸ்க்குக்கு அதுவும் ஒரு காரணம். உங்களுக்கு உலகத்தில் ரிஸ்க் அளிக்கப்படணும்னு சொன்னால் இலகுவாக தொழுகையை நீங்கள் பேணி நடப்பதின் மூலமாக
ஏன்னா இப்போ கேள்வி வரும் எங்கள்கிட்ட, காஃபிர் தொழுகிறான் இல்லையே, பெரிய பெரிய பணக்காரன்லாம் ஐயானே, நீங்கள் தொழுகை மூலமாக ரிஸ்க் கிடைக்கும்ன்றீங்க. ஏன்னா காஃபிர் தொழுவும் இல்லை ஈமானும் இல்லை. அவர்களில் எத்தனையோ பேர் என்ன சகோதரர்களே, பணம் எல்லோருக்கும் நன்மை என்று நாம் நினைப்பதே தவறு. ஏன்னா வாழ்க்கையில் வசதி அதிகமாக இருப்பது எனக்கு நன்மைதான் என்று நினைப்பதே முதலாவது தவறு. எத்தனையோ பேர் பணத்தின் காரணமாக பாதை நடுவில் கொலை செய்யப்பட்டார்கள். நடு ரோட்டில் இழுத்து போட்டு ஷூட் பண்ணிட்டு போகிறான். எதால்? காரணம் என்ன? அவரிடம் இருந்த செல்வம். விளங்கிச்சா? ஃபிரௌனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். மூசா நபி என்ன சொன்னாங்க? ரப்பனா ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு ஜீனதன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா. யா அல்லாஹ், உலக வாழ்க்கையில் நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்திற்கும் இந்த உலக அலங்காரத்தையும் செல்வத்தையும் நீ வழங்கினாய். மூசா நபி சொல்றாங்க, எதுக்கு நீ கொடுத்தாய்? லியுதில்லு அன் சபீலிக், உன் வழியை விட்டும் உன் மார்க்கத்தை விட்டும் அவர்கள் தடம் பொருளுவதற்குத்தான், வழிகட்டு போய் நாசமாக போட்டுன்னு தான் நீ கொடுத்திருக்கிறாய். அப்போ எனவே ரிஸ்க்கு, வாழ்க்கையில் வசதி அதிகரிப்பது என்பது என்னாகாது, எப்பையும் நன்மைன்னு நினைச்சிடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்தால் அப்போது அது நன்மையாக இருக்கும். ரிஸ்க் இருக்கின்றது. இப்போ நிறைய சில சகோதரர்கள் பாருங்கள், கொஞ்சம், ஆனால் மாஷா அல்லா அல்லாட பாதையில் நிறைய செலவழிப்பார். சிலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனமே இல்லை. கொடுக்கறதுக்கு என்ன மனமே இல்லை. தன்னுடைய சொந்த தேவையாக இருந்தால் அள்ளி அள்ளி இறைவார்கள். அல்லாவுடைய வேலைண்டு வந்தால் கிள்ளி கிள்ளி கொடுக்குறாங்களா தான் இருப்பாங்க. இல்லைங்கச்சா? அப்போ எனவே என்ன காரணம்? ரிஸ்கில் அவருக்கு பரக்கத் செய்யப்படலை. அப்போ அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை பேணுவதின் மூலமாக உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்றால் சகோதரர்களே, அந்த ரிஸ்க்கு பரக்கத்துக்குரிய ரிஸ்காக இருக்கும். சின்ன தொகையால் பெரிய காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க, பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீர்கள். அப்போ எனவே இபாதத் மூலமாக அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான், தொழில் மூலமாக மாத்திரம் அல்ல. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லாமையும் எனக்கு கொடுக்கலும்னு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டிக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் இல்லாமல் கொடுத்து காட்டினான். ஒன்றுமே இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, டிரெக்டாக வானத்திலேருந்து வந்தது. ஜக்கரியா நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அவருக்கே ஆச்சரியம். மரியம்கிட்ட வந்து கேட்குறாரு, யா மரியம் அன்னா லக்கி ஹாதா, எங்கால இந்த சாப்பாடு, யாருமே இதுக்குள்ளே வரலையே. என்ன சொன்னாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம்? சொன்ன பதில் என்ன? காலத் ஹுவ மின் இன்டில்லாஹ், டிரெக்ட் அங்கே அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. விளங்கிச்சா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கற்பிணியாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் சாப்பாட்டுக்கு சொன்னால் மரியமே போய் மரத்தை ஆட்டுன்னு சொன்னான். போய் என்ன மரத்தை உசுப்பு, ஈச்சப்பழம் உழும், அதை சாப்பிடுண்டு. அட கற்பிணியாக இருக்கிற நேரம் தானே சும்மா கொடுக்கணும், அப்படியே இல்லையா? கஷ்ட காலத்தில் இருக்கிற நேரம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மரத்தை உசுப்பு, அப்போ தான் உனக்கு சாப்பாடு வரும்ன்றான். அங்கே இபாதத் செஞ்சு கொண்டு இருந்த நேரத்தில், ஆசிரமத்தில் அவங்க தனியிருந்து இபாதத் செஞ்ச நேரத்தில் மரத்தாட்டையும் இல்லை, கிளையை பிடிக்கையும் இல்லை. அங்கே நடந்தது டிரெக்டாக வானத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான்? சகோதரர்களே, பழங்காலமாக பல வருடங்களாக குழந்தை இல்லாத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்போ இதை பார்த்தோன்னே ஒரு உஷாரோண்டு வந்துட்டு, ஆஹா, ஒன்றும் இல்லாமல் மரியத்துக்கு அல்லாஹ் இப்படி கொடுக்கலும்டா, நான் வயதை முறிந்தவனாக இருந்தாலும் ஏன் எனக்கு ஒரு குழந்தை தர முடியாது அல்லாவுக்கு? உடனே அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அங்குதான் ஜக்கரியா அல்லாவிடம் துஆ செய்தார். யா அல்லாஹ், என்னை தனியாக விட்டுறாத, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தா. இப்போ வயசாயிட்டுன்னு சொன்னால் நாங்கள் என்ன நினைப்போம்? இதுக்கு போகிறோம் எங்கே என்ன? அல்லாஹு தாலா அந்த சிந்தனையை உடைத்து காட்டினான். இல்லை, எனக்கு ஏழும், எந்த வயசுலேயும் எனக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். மலடியாக இருப்பவர்களையும் குழந்தை பெறும் பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். அதான் இப்ராஹிம் நபியோட ஹிஸ்டரியில் நடந்தது. மலக்குமார் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது. உடனே அவங்க சொன்ன பதில் என்ன? நான் வயசாளி, பொண்டாட்டி மலடி. இப்படிதான் சொன்னாங்க, நான் வயசாளி, பொண்டாட்டி மலடி. இந்த ரெண்டும் புள்ள பெறாம வைக்கிறதுக்கு காரணமே இல்லையா துனியாவில்? ஏன்னா வயசு போன பிறகு யாரும் அதை யோசிக்கிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, பொண்டாட்டி மலடியாக இருந்தால் பழங்காலமாக குழந்தை இல்லைன்னா என்ன முடிவுக்கு வருவோம் நாங்கள்? எஸ், அல்லாஹ் அந்த வாக்கியத்தை என்ன செய்யலை, அவங்களோட கற்பனையில் வைக்கல. அல்லாஹ் அதை ஒட்டச்சி காட்டினான். இல்லை, எனக்கு ஏலும், எனக்கு அது முடியும். உடனே சொன்னாங்க, இஸ்ஹாக் வமின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப், எப்படி உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தை கிடைக்கும், அதற்கு பிறகு யாக்கூபும் வருவார். சகோதரர், யாக்கூபுக்கு முன்னால் யூசுஃபும் இருக்கார். அல்லாஹ் அதை சொல்லல. என்ன? வமின் வராஇ இஸ்ஹாக வ யாக்கூப், யாக்கூபையும் அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கின்றான். அப்போ எனவே துனியா காரண காரணியத்தோடு நடப்பது தான். ஆனால் அதை தாண்டியும் அல்லாஹ் என்ன செய்வான்? எனவே இபாதத்துகள் எங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படக்கூடிய ஒரு வழிமுறை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே சகோதரர்களே, அதில் கவனமாக ஒரு அடியான் இருந்தால், அல்லாவுக்கு செய்யும் இபாதத்தில் ஒரு அடியான் கவனமாக இருந்தால், அந்த அடியானை
பிறரிடம் கரமேந்துபவனாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹக்குகளை அவனுக்கு செய்கிற இபாதத்தில் பேணுதலாக கவனமாக நீங்கள் இருந்தீர்களானால் உங்களை பிறரிடம் கையேந்துபவர்களாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். சகோதரர்களே, நபியுடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடம் இல்லையா? அல்லாஹ் கேட்டான் நபிகிட்ட, ஓஹோதை உங்களுக்கு தங்கமாக்கி தரவான்னு சொல்லி. என்ன சொன்னாங்க? எஸ் யா அல்லாஹ்னா சொன்னாங்க. எங்கட யார்ட்டையாவது கேட்டால் அதுக்கு அங்கால் இன்னும் 2 மலைக்கு அதை சேர்த்து தங்கமாக்கித்தான்னு கேட்பான். இல்லைச்சா? ஓஹது மலையை தங்கமாக்கவான்னு கேட்டால் அங்கால இன்னும் மலைகள் இருக்கிறது, அதை சேர்த்து. இல்லைச்சா? நபி அவங்கள்ட்ட கேட்ட உடனே என்ன சொன்னாங்க? இல்லை வேண்டாம் யா அல்லாஹ், ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணிப்பதைத்தான் விரும்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் நபியுடைய ஹிஸ்டரியை பாருங்க, ஒருபோதும் யாரிடத்திலும் கரமேந்தியது கிடையாது. மௌத்தார நேரம் அவருடைய அந்த கேடயம் யூதனிடம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஒரு பிடி மாவுக்காக. சகோதரர்களே, ஏன் சஹாபாக்கள் எல்லாம் ஏழைகளா? எனக்கு கொஞ்சம் மாவு வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா மூட்டை கணக்கில் கொண்டாந்து இறக்கிப்பாங்க. இல்லைச்சா? உஸ்மான் செல்வந்தர், அப்துல் ரஹ்மான் செல்வந்தர், அபூபக்கர் வசதியுள்ள சஹாபி, எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் என் அருமை தோழர்களே மாவு கொண்டாந்து தாங்கன்னு சொன்னால் மாவு என்ன கிலோவாக கொடுத்திப்பாங்க, மூட்டை கணக்கில் கொண்டாந்து இறக்கிப்பாங்க. ஆனால் நபி என்ன செய்யலை, கேட்கல. யாரிடத்திலும் என்ன செய்ய மாட்டார்கள்? கரமேந்த மாட்டார்கள். அதை எங்களுக்கு படித்து தந்தார்கள் சகோதரர்களே. எனவே எங்களுடைய இபாதத்தில் நாம் கவனமாக இருந்தால், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க நபி, பாங்கு சொல்லப்பட்டால் எங்களை யார் என்று மறந்து விடுவார்கள். எப்படி நிலைமை மாறுது பாருங்க. அல்லாஹ்வுடைய அழைப்பு என்று வந்தால் வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருந்த நபி என்ன செய்ய மாட்டாங்க? எங்களை யாரென்றே தெரியாதவர்களாக ஆகிவிடுவார்கள். உடனே ஹலாஸ் தொழுகைக்கு போயிடுவாங்க. நாங்கள் இப்படி பாங்கு சொல்லி முடிஞ்சு, இல்லை இன்னும் இக்காம செல்ல டைமிங்கு தானே, இக்காமத்தும் சொல்லி முடிஞ்சு 4 ரக்காத் தொழுவிப்பார் தானே, 2வது ரக்காத்தில் போய் சேர்ந்துக்கலாம். இன்னும் இவர் சைன் வச்சுக்கொண்டு இன்னும் இவர் என்ன செக்கை பார்த்துக்கொண்டு இதில் ஈக்காரு. அட இது முக்கியமா அது முக்கியமா? அல்லாஹ்வுடைய அழைப்பு என்று வந்தால் அதற்கு பிறகு அடியானுக்கு வேறு ஒரு வேலையில் ஈடுபட்டால் அப்போ அல்லாஹ் அக்பர் இல்லை, இதுதான் அக்பர்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பின்னால் சகோதரர்களே ஒரு மனிதன் வேறு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்றால் என்ன மறைவான அர்த்தத்தை நாம் சொல்கிறோம்? அல்லாஹு அக்பர் அல்ல, இதுதான் அக்பர். அஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களில் யார் அவனை வணங்குவதில் கவனமாக இருப்பார்களோ, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்களோ, சகோதரர்களே மற்றவர்களிடம் கரமேந்தும் அடியானாக அந்த அடியானை வைக்க மாட்டான். அல்லாஹ் அந்த அடியானுக்கு நினையாப்புறத்தில் ரிஸ்க் அளிப்பான். அல்லாஹ் சொல்லலையா, வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பானோ, அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அவனுக்கு நினையாப்புறத்தில் நாம் ரிஸ்க் அளிப்போம். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவன் நினைத்தே இருக்க மாட்டான், அப்படி அவனுக்கு ரிஸ்க் வந்து சேரும். ரிஸ்க்ன்றா என்ன? அவனுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பான். எனவே சகோதரர்களே, இந்த இபாதத்து எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய வழி. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இபாதத்தாக இருக்கும். நாங்களா இபாதத்துக்களை கிரியேட் பண்ணுறது இல்லை. இப்போ 3 யாசீன் இது நாங்களா உருவாக்கி கொண்டது. ஹதீஸில் தேடி பாருங்க, எங்கேயாவது ஷாபானுடைய நைட்டில் நபி அவங்க 3 யாசீன் இந்த 3 பர்பஸில் ஓதிருக்கிறாங்களா, சஹாபாக்கள் செய்தார்களா என்று பார்த்தால் புகாரி இருக்கிறது, முஸ்லிம் இருக்கிறது, அபூதாவுத் இருக்கிறது, திருமிதி இருக்கிறது. இதெல்லாம் நபியுடைய ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட நூட்கள். இதிலெல்லாம் அப்படி ஒரு செய்தியை காணல. அப்போ எங்கிறதுடா வந்துச்சு இது? சகோதரர்களே, ஷாபானுடைய 15 வந்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஷாபானுடைய 15 வந்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள். அபூதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை சில உலமாக்கள் இது நம்பகமான சஹீஹான ஹதீஸ் தான் என்று சொல்கிறார்கள். அப்போ கேள்வி வரும், ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு பிடித்ததாக செய்தி வருகின்றதே, அப்போ நீங்கள் இது சஹீ என்று கருதுனா இதுக்கு என்ன விளக்கம்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, யார் ஷாபானுடைய 15 வரைக்கும் நோன்பு பிடிக்கலையோ அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யக்கூடாது? நோன்பு பிடிக்கக்கூடாது. யார் ஷாபானுக்கு முந்தின 15 நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார்களோ அவர்கள் வேண்டுமானால் என்ன செய்யலாம்? பின்னால் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். சகோதரர்களே, இதே ஹதீஸை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் இப்னு மஈன், இமாம் தஹாவி, இமாம் பைஹக்கி போன்றவர்கள் இல்லை, இது பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பல காரணம் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் இருக்கிற அறிவிப்பாளர் ஒருவரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேறு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த ஹதீஸ் அதுக்கு முரண்படுவதை நாம் பார்க்கிறோம்.
நபி அவங்க ஷாபான் அதிகமாக நோன்பு பிடிச்சது ஹதீஸ் வருது தானே, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ 15 என்று சொன்னால் அதிகம் என்ற கருத்து வராது. ஏன்னா ஆஃப் என்றதை விட 16 அதிகம் என்று வந்துடும். 15க்கு பிறகு வர்ற நேரம் அப்போ முந்திர 15 அப்போ அதிகம் என்ற கருத்து வராது. அந்த ரீதியிலே அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது வேறொரு ஹதீஸில் நபி ரமதானுக்கு முந்திய 2 நாளில் நோன்பு பிடிக்க வானன்றாங்க. லா தகத்தமு பிசௌமி யௌமின் வலா யௌமின். ரமதானுக்கு முந்திய 2 நாளில் நோன்பு பிடிக்க வானந்து தடுத்தா என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தின நாளில் எல்லாம் நோன்பு பிடிக்கலாம். அப்போ ஷாபாண்ட 15 தாண்டி வருவது தானே. ஷாபாண்ட 15 என்ன செய்யுது? அது தாண்டி வருது. அதிலையும் கூட நபி ஒரு விதிவிலக்க சொல்கிறாங்க. ரமதானுக்கு முந்திய 1 நாள் 2 நாளில் நோன்பு பிடிக்காதீங்க என்று சொன்ன நபி, ஆனால் வளமையில் நோன்பு பிடிப்பவராக இருந்தால் அவர் பிடிச்சி கொள்ளட்டும்னாங்க. ஒருவர் திங்கள்ல நோன்பு பிடிக்கிறதா ஐக்கிற வளமையா, ஷாபானுடைய 29வது நாள் திங்கள் வந்து விட்டால், ஷாபானுடைய 28வது நாள் திங்கள் வந்து விட்டால், அல்லது வியாழன் நோன்பு பிடிக்கிற வளமையில் உள்ளவராக இருக்கிறார், அப்போ வியாழக்கு வந்து அப்போ அவர் பிடிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அதுலேயும் நாங்கள் பார்க்குறோம் என்ன, இந்த 15க்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்றது என்ன செய்யுது? பிரச்சனை ஆகுது. அதுக்கு போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன இந்த செய்தி தெளிவானது. நபி அவர்கள் அதிகமாக என்ன செய்திருக்கிறார்கள்? நோன்பு பிடித்திருக்கிறார்கள். எனவே நாமும் முடிந்த வரைக்கும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய வாக்கியத்தை பெறுவோமாக. எனவே அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒரு சிலர்களுடைய கருத்துப்படி பலவீனமானது, ஏனைய ஹதீஸ்களுக்கு மோதக்கூடியதாக இருக்கிறது என்ற வகையில் அது அமலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி என்பதை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.